சரி இந்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கில் வந்து முதல் உறுப்பு a சமன் 7 ஆகவும் முதல் 3 உறுப்புகளின் கூட்டுத்தொகை t1 சக t2 சக t3 கூட்டுத்தொகை 49 ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் பெருக்கல் கணக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருக்கல் விருத்தியின் பொது விகிதம் கேள்வி. முதல்ல பொது விகிதத்தை பார்ப்போம். இப்போ பாருங்க, முதல் 3 உறுப்புகளை கூட்டுற நேரம் 49 கிடைக்கும். முதலாவது உறுப்பு ஏ என்று எடுக்கிறது, இரண்டாவது உறுப்பு AR, மூன்றாவது உறுப்பு ARஇன் இரண்டாம் அடுக்கு. சரியா? T1 T2 T3 கூட்டினா எவ்வளவு? 49 கிடைக்கும். இதுல நாங்க எல்லாத்துலையும் ஏ பொதுவெடுத்தோம்னு சொன்னா 1 சக ஏ போயிடும் 6 ஏ போயிடும் 6 வர்க்கம் சமன் 49 எங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதுல ஏழின் பெருமானத்தை போடலாம். 7 1 சக 6 சக 6 வர்க்கம் சமன் 49. ஏழின் பெருமானம் எனக்கு தெரியும், முதல் உறுப்பு தெரிஞ்ச வழினால் அதை போடலாம். அப்போ ஏழினால அடைப்பை நீக்கணும் என்று சொன்னால் 7 7 ஆர் சக 7 ஆர் வர்க்கம் சமன் 49 அப்படிங்கிறது. இந்த சமன்பாட்டில் எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, இதேகளால் வகுத்த 1, இதேகளால் வகுத்த 6, இதேகளால் வகுத்த 6 வர்க்கம், இதேகளால் வகுத்த 7 49. இப்போ இங்கே ஒரு காரணி வந்துருக்கு. பார்த்தீங்களா? 6 வர்க்கம் சக 6 சக 1 சமன் 7. இது ஒரு காரணிக்குள்ள வந்துருக்கு. சரியா? இப்போ எங்களுக்கு இந்த இருக்கிறத காரணி நேரடியாக காரணம் இல்லாது. அப்போ நாங்கள் இருவழி சமன்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம் காரணியை. இந்த 7 இங்கே வரப்போகுது. 6 வர்க்கம் 6 சக 1, இது வார நேரம் சய 7. இந்த வகை என்ன இருக்கும்? 0 வந்து. இப்போ எங்களுக்கு வார விட வந்து 6 வர்க்கம் சக 6, இதில் கழிவட்டதுனால் மறை 6. ஏன்னா 1 7 போனால் மறை 6 0 மட்டும் வரும். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த இருக்கிறத வந்து இருவழி சமன்பாடை தீர்க்கிறதுக்கு முற்பட வேண்டும். இருவழி சமன்பாடை தீர்க்கிறதுக்கு முற்பட வேண்டும். சரியா? இது காரணிக்குள்ளாலே தீர்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இப்போ 6ன்னு சொல்லக்குள்ள அதில் காரணிகள் வந்து 3 2 இருக்கு. 3ல் 2 கழிவட்டாலே 1 வந்து. அப்போ கழிக்கிற மாதிரி பெற வேணும், மறையாரம் பெற வேணும். சரியா? அப்போ இங்கே வந்து சக இருக்கணும். அப்போ பெரிய அடையாளம் போடுவோம், பெரிய இலக்கத்துக்கு நேர் அடையாளம் போடுவோம். அதில் சக இருக்குது. பெருக்கப்பட்டு வார நேரம் மறையாறு. இந்த பாருங்க, சகவை மறையாள பெருக்கும் நேரம் 2 மறையாறு. இப்படி பொருந்தக்கூடிய மாதிரி 6 வர்க்கம் சக 3 ஆர் சய 2 ஆர். இந்த அறிக்கை அப்படி 6ஓட சேர்த்து எழுதி இங்கே சய 6 சமம் 0. இப்போ எங்களுக்கு வந்து இதில் 6 பொதுவெடுத்தோம்னு சொன்னால் 6 சக 3. இதில் நாங்கள் மறை 2 பொதுவெடுத்தோம்னா மறை 2 வெட்டுப்பட்டதும் 6 மறை மறை பிரிவெட்டு சக 6 2 3 இப்படி வருது. அது சரியாக எடுத்துக்கணும்னு சொன்னால் 6 சக 3 6 சக 3 சரியாக வருது. ஆகவே என்ன செய்வோம்? நம்ம ஒரு 6 சக 3 பொதுவெடுத்தது ஒரு முறையும், இந்த வெளியில் நாங்கள் எடுத்த 6 சக எடுத்து ஒரு முறையும் எழுதி சைவம். இப்போ என்ன முடிவு? எங்கள் இருவழி சமன்பாடு முறையில் 6 சக 3 சைவர் அல்லது 6 சக 2 சமன் சைவர். ஆகவே 6 சமன் இது மறை உண்டாகும் அல்லது 6 சமன் இது வார நேரம் நேர் உண்டாகும். அது இப்படி நாங்கள் 2 விடையை எடுத்துக்கொள்ளலாம். 6 புறமான மறையில் 1 நேரில் 1. சரியா? அப்போ இது பிறகுங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக போகலாம். விட ஏயும் தெரியும், 6ம் தெரியும். அவை ஆனால் 2 சந்தர்ப்பம் வழங்கணும். மறையில் ஒருக்கா கண்டுபிடிக்க வேணும், நேரில் ஒருக்கா 3 2க்கு கண்டுபிடிக்க வேணும்.